நந்தினி தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக இன்னொரு முக்கியமான ஆதாரம் இருக்குன்னு வேற சொல்றாரு. அது என்ன ஆதாரம் ஆதி? நீலாம்பரி கொலையான நாள் அன்னைக்கு நந்தினி வேற ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கா. ஆனா அன்னைக்கு நைட்டு நந்தினி அந்த ஹோட்டல் ரூம்ல தங்கவே இல்லை. இந்த ஒரு விஷயம் தான் நந்தினி மேல டவுட் வர வைக்குது. டவுட்டே இருக்க கூடாது ஆதி. நந்தினி தான் கொலை பண்ணிருக்கா. அதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிங்க. அப்போதான் நீ நிரபராதின்னு நம்மளால நிரூபிக்க முடியும். ஆமாமா, உடனே நிரூபிச்சிடலாம். ஆமாமா, அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிறோம். ப்ரோ, கூடிய சீக்கிரம் அந்த நந்தினி ஜெயிலுக்கு போறாளா இல்லையான்னு பாருங்க. கண்டிப்பா இது நடக்கும். நந்தினி ஜெயிலுக்கு போவாளா? கண்டிப்பா நடக்குமா? நடந்தா அதுவும் நல்லாதான் இருக்கும். அருண், ப்ரோ, நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணு. இதோ போறோம் ப்ரோ. ப்ரோ, பக்காவா ரெடி ஆயிடுச்சு. ரெடியா? சரி, போய் ஆரம்பி. முடிச்சுட்டு வந்துருவா. அம்மா வரமா? ஓகே அருண். சித்திய வேற காணோம். போனுங்க. பாத்ரூம்ல இருக்காங்களா? நம்ம பிளான முடிக்கிறதுக்குள்ள சித்தி ஒருவேளை வந்துட்டாங்கன்னா, ஐயோ. சக்சஸ் ஆயிடுச்சு ப்ரோ. முடிச்சிட்டோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. வனஜா சித்தியோட செல்போன் பின்னாடி மைக்கை செட் பண்ணிட்டேன். ஆனா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளால ஆடியோவை ரிசீவ் பண்ண முடியும். சித்தி நந்தினி வீட்டுக்கு கிளம்புனா நம்ம கார்லயே ஃபாலோ பண்ணி போய் அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம கேட்டுக்கலாம். மாமா, வனஜா அம்மா வராங்க. அருண் ப்ரோ, சித்தி இப்ப வெளில போறாங்க. நந்தினியை பார்க்க தான் போவாங்க. நாம இப்ப அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஓகே ப்ரோ. பார்வதி, போலாமா? அம்மா, போயிட்டு வரோமா? போலாம். சீக்கிரம். ப்ரோ, எடுங்க. இந்த அருண் இத மேல கனெக்ட் பண்ணு. ஓகே. சரி ப்ரோ, நான் வச்சிட்டு வரேன்.
சொல்லுங்க ஆண்டி. ஏதோ முக்கியமான விஷயம் நேர்ல தான் பேசணும்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. என்ன விஷயம் ஆண்டி? மாமா அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நந்தினி, இதுக்கப்புறமும் நீ எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருக்க? உண்மையை ஒத்துக்கோ. என்ன ஆண்டி சொல்றீங்க? எந்த உண்மையை ஒத்துக்க சொல்றீங்க? உன் அத்தை நீலாம்பரிய நீ தானே கொலை பண்ண? என்ன ஆண்டி, எதுக்காக இந்த மாதிரி ஒரு பழியை ஏன் மேல தூக்கி போடுறீங்க? உன் மேல பழி நான் போடல. இந்த தகவலை ஆதிதான் அகிலா கிட்ட சொல்லிட்டு இருந்தான். எதை வச்சு நான் அத்தையை கொலை பண்ணிருப்பேன்னு அவங்க முடிவு பண்ணாங்க? நீலாம்பரி கொலையான அன்னைக்கு நீ வீட்ல இல்ல. நான் கூட உன்கிட்ட கேட்டேன் நீ எங்க தங்கியிருந்த அப்படின்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? ஆபீஸ் விஷயமா வெளியில ஹோட்டல்ல தங்கியிருந்தன்னு சொன்னல. ஆனா அன்னைக்கு நைட்டு நீ ஹோட்டல்லையும் தங்கல. இது நான் சொல்லல. இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் மூலமா ஆதி சேகரிச்சு வச்சிருக்கிற தகவல்கள். இதுக்கப்புறமும் நீ எதுக்கு என்கிட்ட மறைக்க பாக்குற? நடந்தது என்னன்னு என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா நான் உன்னை இதுல இருந்து காப்பாத்துறேன். ஆண்டி, நான் என் அத்தையை கொலை பண்ணியிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட மறைக்கணும்? அது மட்டும் இல்லாம நான் என் அத்தையை கொலை பண்ணணுங்கிறதுக்காக நான் எதுக்காக வெளியில ரூம் போட்டு தங்கி இருக்கணும்? என்கிட்ட இல்லாத அடியாட்களா? அவங்க கிட்ட சொல்லி என் அத்தைய கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல முடியாதா? எத்தனையோ முறை அந்த அகிலா பார்வதியை கொலை பண்ண அப்படிதானே முயற்சி பண்ணிருக்கேன். என் அத்தைய நான் கொல்லணும்னா என் ஆட்களை வச்சு நான் கொலை பண்ணிருப்பேன். நான் எதுக்காக கத்தியால குத்தி கொலை பண்ணணும்? அப்போ அந்த ஹோட்டல் ரூம்? அன்னைக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்காக ரூம் போட வேண்டியதா ஆயிடுச்சு. அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அந்த ஆதியால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சரி நந்தினி, நீ இவ்ளோ கான்பிடென்ட்டா சொல்லும்போது நான் உன்னை நம்புறேன். ஆனா அவங்க உன்னை டார்கெட் பண்ணிட்டாங்க. எதுக்கு இங்க இருந்துகிட்டு தேவையில்லாம பிரச்சனை? நீ பேசாம எங்கேயாவது வெளிநாடு போயிடு. ஆண்டி, நான் கொலை பண்ணல. நான் எதுக்காக வெளிநாடுக்கு போகணும்? நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கேதான் இருப்பேன். ப்ரோ, நந்தினி பேசுறத பார்த்தா நீலாம்பரிய அவ கொலை பண்ணல போல இருக்கே. ஆமா அருண், எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன இவ? இந்த நந்தினி வெளிநாடு போயிட்டா அவ மேல சந்தேகம் வந்துரும். நாம ஈஸியா தப்பிச்சிடலான்னு பார்த்தா சிக்க மாட்டேங்கிறாளே. மாமா, என்ன பார்வதி? வனஜாமா கிட்ட ஏதோ தப்பா இருக்கு. நீங்க கேளுங்களேன். அவங்க இப்ப ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொல்ற? சின்னையா, அதை ரீப்ளே பண்ண முடியுங்களா? பண்ண முடியும். நீ ரீவைண்ட் பண்ணு. பண்றேன் ப்ரோ. என்ன இவ? இந்த நந்தினி வெளிநாடு போயிட்டா அவ மேல சந்தேகம் வந்துரும். நாம ஈஸியா தப்பிச்சிடலான்னு பார்த்தா சிக்க மாட்டேங்கிறாளே. என்ன ப்ரோ, சித்தி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? அதான் அருண், எனக்கும் புரியல. வனஜா சித்தி எதுக்கு தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க? ஆமா ஆதி, சம்திங் ராங். எனக்கு வனஜாமா மேலதான் சந்தேகமா இருக்கு. அருண் ப்ரோ, நம்ம இங்க இருக்க வேண்டாம், கிளம்பலாம். ஓகே ப்ரோ. போறீங்க? ஒருவேளை நம்ம தப்பா சந்தேகப்பட்டோமா? நீங்க தப்பா தான் சந்தேகப்பட்டீங்க. நந்தினி நீலாம்பரிய கொலை பண்ணிருக்க மாட்டா. வனஜா தான் நீலாம்பரிய கொலை பண்ணிருப்பா. என்ன ஆண்டி சொல்றீங்க? வனஜா ஆண்டி நீலாம்பரிய கொலை பண்ணிருப்பாங்களா? ஆமா ஐஸ்வர்யா, வனஜா மாதிரி கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. எனக்கு ஏற்கனவே வனஜா மேல சந்தேகமா இருந்தது. இத பத்தி அப்பவே நான் யோசிச்சேன். சித்திக்கு இதனால என்னமா லாபம்? அவங்க ஏன் நீலாம்பரிய கொலை பண்ணணும்? காரணம் இருக்கு அருண். நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. பார்வதி கண்ட கனவை நிஜமாக்க வனஜா நீலாம்பரிய கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டா அந்த பழி ஆதி மேல விழும். அப்புறம் என்ன ஆகும்? ஆதி ஜெயிலுக்கு போயிடுவான்.
ஆதி ஜெயிலுக்கு போனா அப்புறம் அகிலா இடிஞ்சு போயிடுவாள்ல. இல்ல, நம்ம எல்லாரும் இடிஞ்சு போயிடுவோம் தான் சொல்ல வந்தேன். வனஜாவுக்கு ரொம்ப நாள் கனவு இந்த வீட்ல நம்பர் 1 வரணும்னு, ஏன் இடத்துக்கு வரணும்னு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வனஜாவுக்கு தெரியாம அவளை பொறி வச்சு புடிங்க. அப்பதான் உண்மை வெளியில வரும். நீங்க சொல்றது சரிதான்மா. அப்பதான் உண்மை வெளியில வரும். மா, சித்திய எப்படிமா பிளான் பண்ணி பிடிக்கிறது? யாரோ ஒருத்தவங்க வீடியோ தொழில் நல்லா தெரிஞ்சவங்க தான் ஆதிக்கு எதிரா அந்த கோர்ட்ல காமிச்ச வீடியோ இருக்குல்ல, அதை உருவாக்கியிருக்காங்க. கரெக்ட்மா. ரிவர்ஸ் ஷாட் டெக்னிக் தெரிஞ்ச ஒருத்தர் தான் சித்திக்கு ஐடியா கொடுத்துருக்கணும். ஆமா ஆதி, முதல்ல வனஜாவுக்கு உதவி பண்ண அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அருண் ப்ரோ, உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஹேக் பண்றவங்களோட லிஸ்ட்டை கேட்டு வாங்கு. ஓகே ப்ரோ. அதோட அவங்களோட மொபைல் நம்பரும் வாங்குவே. ஓகே ப்ரோ. சரியா? இப்பவே வாங்கிறேன் ப்ரோ. கதிரு, மா மா இங்க எதுக்குமா வந்த? என்ன கதிரு இப்படி கேட்டுப்பிட்ட? உன் தங்கச்சி வயசுக்கு வந்து மாசம் 2 ஆச்சு. இன்னும் சடங்கு வைக்கலல்ல. புவனேஸ்வரி அம்மா கிட்ட ஒரு 10,000 ரூபாய் முன் பணமா வாங்கி கொடுத்தேனா? மா, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அம்மா கிட்ட முன்பணம்லாம் வாங்க முடியாதுன்னு. இப்படி சொன்னா எப்படி கதிரு? தங்கச்சி சடங்கு பண்ணணும்ல, பண்ணலன்னா நல்லாவாப்பா இருக்கும். மா, நான் ஒன்னும் சடங்கு பண்ண வேண்டாம்னு சொல்லலாமா? இந்த மாசம் சம்பளம் வரட்டும், அப்புறம் பண்ணிக்கலாம்னு தானே சொல்றேன். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. மா, சொன்னா புரிஞ்சுக்கோமா. மாசம் மாசம் வர்ற சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு தங்கச்சியோட சடங்கு நல்லபடியா நடத்தலாங்கம்மா. இப்ப நீங்க கிளம்புங்க, அம்மா வர டைம் ஆயிடுச்சு. சரிப்பா. கதிரு, கும்பிடுறேனுங்கம்மா. வணக்கம். போங்கம்மா. வரணுங்கம்மா. வாங்கம்மா. என்ன கதிரு, இவ்வளவு தூரம் அம்மா வந்து போறாங்க, ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா, சும்மா பாத்துட்டு போறாங்கம்மா. ஓ, எனக்கா அந்த குத்தகை பணம் வசூல் பண்ண போகணும் சொன்னீங்கல்ல, ஏற்கனவே நாளையே போச்சு, சீக்கிரம் கிளம்பலாமுங்க. நீ இவ்வளவு லேட்டா வந்தது இல்லாம இப்படி அதிகாரம் வேற பண்ற. தோலை உரிச்சு போடாமா? நான் எங்க அதிகாரம் பண்ணனேன், நாளையே போச்சுன்னு பதட்டத்துல ஓடி இருந்தேன் பாத்தீங்களா, அதுல குரல வஸ்தி பேசிட்டானுங்க, மன்னிச்சுக்கோங்க. சரி, கார்ல ஏறு. நீங்க இருக்கோங்க, அந்த கந்தசாமி வீட்டுக்கு விடு, அது அந்த முட்டை போட்ட. சரி, அதெல்லாம் அவனுக்கு தெரியும். வா, நீங்க இருக்கோங்க. ஆனா என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு தோற? ஏறிக்கோங்க. வாங்க. அதான் ஊடா? ஆமாமுக்கா, அதானுங்க. எங்க ஆளை காணோம்? உள்ள நல்லா தூங்கிட்டு இருப்பானுங்கக்கா. எங்க கூப்பிடு. கந்தசாமிண்ணா இந்த வரானுங்க. பூசணிக்கா உருண்டு வர கணக்க ஓடி வரானுங்க பாருங்க. அம்மா கும்பரனுங்கம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன் கந்தசாமி என்ன ஒன்றாண்ட குத்தகை பணம் வாங்குறதுக்கு நாங்க அங்கிருந்து இப்படி தூரம் காரை போட்டு வந்து கேட்டதை கொடுப்பீங்களாக்கும், ஊர் தேடி வந்து கொடுக்க மாட்டீங்களாக்கும்? புத்தக பணத்தை எடுத்துக்கிட்டு அம்மாவை பார்க்க தாங்க வந்துகிட்டு இருந்தானுங்க, அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சிரமத்துக்கு மன்னிச்சுக்கோங்கம்மா. இந்தாங்கம்மா குத்தகை பணம் 50,000 ரூபாய். சரியா இருக்கா பாரு முருகேசா? பாத்துறேனுக்கா. அக்கா 500 ரூபா கட்டி இருக்குங்கக்கா. ஏறிக்கோங்கக்கா. அக்கா முருகேசா, சொல்லுங்க. ஏதோ சொசைட்டிக்கு போகணும்னு சொன்னல, எத்தனை மணிக்கு போகணும்? ஆமாமுக்கா, அந்த பஞ்சாயத்து தலைவர் கூட உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. 12 மணிக்கு போயிடலாமுக்கா. அக்கா வரும்போது நம்ம உரகிட்ட நான் இறங்கிக்கிறேனுக்கா. அது என்னது? அந்த உரமூட்டை வந்து இறங்கிச்சு இல்லைங்கக்கா, கணக்கு நான் பாக்கலிங்கக்கா, போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேனுக்கா. சரி, அப்புறம் இப்ப கிடைச்சதுல 50,000 பணம், அது நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல போட்டு. சரிங்க, பணத்தை கொடுங்க, போயிட்டு வந்துடுறேன். ஆட நம்ம புத்திய பாரு, அந்த பணப்பைய கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அம்மா
அதோ பாருங்க கதிர் தம்பியை கொண்டு வந்துட்டாருங்க. அக்கா கிட்ட கொடுத்துருங்க தம்பி. பணத்தை கார்லயே வச்சு போட்டு வந்துட்டீங்கம்மா. ஆமா கதிர் கொடு. இப்பதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீயே எடுத்துட்டு வந்துட்டியாக்கும். சரி. சரிங்க பாருங்க. முருகேசா, நீ ஒண்ணு பண்ணு, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு என்னாச்சு, என்ன யோசிக்கிறீங்க? இந்த தம்பி கதிர் எப்படி நல்ல பையனாச்சங்கா. இது இப்படி இங்க வந்துச்சு? இல்ல முருகேசா, காலையில நீ பணம் வாங்கும் போது 5 கட்டுன்னு தானே சொன்ன? ஆமாமுக்கா. இப்ப பையில பார்த்தா 4 கட்டு தான் இருக்கு, ஒரு கட்டு காணும்டா. 4 கட்டு தான் இருக்கு. எதுக்கும் பைக்குள்ள நான் நல்லா பாத்துறேன்க்கா. இல்லீங்களேக்கா, அதுக்குள்ள கிணத்துக்குள்ள எட்டி பாக்குற மாதிரி பார்த்தா காசா வரும். அதான் 4 கட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இன்னொரு கட்டு காணும் தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதான் அந்த தம்பி எப்படின்னு விசாரிச்சேன். ஏனுக்கா, நம்ம கதிர் தம்பி மேல சந்தேகப்படுறீங்களாக்கா? வேணாக்கா, அந்த புள்ள அப்படி இல்லைங்கக்கா, ரொம்ப நல்ல பிள்ளைங்கக்கா, கை ரொம்ப சுத்தம்க்கா. அந்த புள்ள எடுத்திருக்காதுங்கக்கா. புவனேஸ்வர் அக்காக்கு இந்த புள்ள மேல கொள்ள பிரியங்கக்கா. அந்த தம்பி ரொம்ப நல்ல. நீங்க உட்காந்துருந்த சீட்டு கடியில இந்த 100 ரூபா கட்டை விட்டு போயிட்டீங்கம்மா. நீங்க பார்க்காம வந்துட்டீங்க. தாங்க தம்பி, இந்தாங்க. நான் பணம் கொண்டு வந்து கொடுத்த உடனே பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்க்க வேணாங்களா? நல்ல வேலை பணம் என்ற கையில கிடைச்சதுங்க. பாருங்கம்மா. சரிங்க தம்பி. அக்கா, நான் சொன்னேன் இல்லைங்கக்கா. நெல்லு தம்பி, மா இங்க வா. சொல்லுங்கம்மா. ஒன்ற தங்கச்சி பெரிய மனுஷி ஆனதுக்கு சடங்கு செய்யணும்னு உங்க அம்மா ஒன்ற கிட்ட வந்து கேட்டுச்சுல்ல? மா அது வந்துங்க, நீ கார் தொடச்சிட்டு இருக்கும் போது உங்க அம்மா ஒன்ற கிட்ட வந்து பணம் கேட்டது என்ற காதுல விழுந்துச்சு கண்ணு. ஏன் தம்பி, ஃபங்க்ஷன் நடத்தணும், பணம் வேணும்னா என்கிட்ட வந்து கேட்க மாட்டியாக்கும்? இந்தா, இதுல 20,000 ரூபாய் இருக்கு. உன் தங்கச்சி சடங்கு நல்லா ஜாம் ஜாம்னு நடத்து கண்ணு. கதிர் தம்பி, அக்கா குடுக்குறாங்கல்ல, வாங்கிக்கோங்க தம்பி, வாங்கிக்கோங்க. அட வாங்கிக்க தம்பி. ரொம்ப நன்றிங்கம்மா. என்ற அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கதிரு, ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட தயங்காம கேளு. சரிங்கம்மா, வாருங்க வாருங்க. சரிங்க தம்பி. நீ சொன்ன மாதிரி இந்த பையன் நல்லவனாத்தான் இருக்கான். ஆமாமுங்கக்கா. நான் தான் ஒரு நிமிஷத்துல தப்பா கணக்கு போட்டுட்டேன். நல்ல வேளை இந்த பணம் ஒன்ற கையில இல்ல. இல்ல எனக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்கும். இத கொண்டு போய் கம்பெனி அக்கவுண்ட்ல போடு போ. ஐயோ அக்கா, இதுல 3 கட்டு தானங்க இருக்கு, இன்னும் 2 கட்டு எங்கீங்கக்கா? ஆட இப்பதானே 2 கட்டு அந்த தம்பிக்கு கொடுத்தேன். ஆமாமுக்கா, பாத்தீங்களா, அதுக்குள்ள இந்த மரமட்டைக்கு மறந்து போச்சுங்க. ஒன்றரை மறதியை தூக்கி வெயில்ல போட. அக்கா, புவனேஸ்வரி அக்கால உங்களை மாதிரி தானுங்க, அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுல உங்க 2 பத்தி அடிச்சுக்க முடியாதுங்க. நீங்க 2 பேரும் கர்ண பரம்பரையாக்கும். ஓ, அப்போ பூனாவும் நானும் சேம் பென்ஷன் சார். எஸ்ங்கா. ஐயோ அக்கா, உங்களோட சேர்ந்து நானும் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டேன். சரிங்க, நான் பேங்க்குக்கு போயிட்டு வந்துடுறேனுக்கா.